ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ எதுக்காகனா, நான் அமரன் மூவி வந்து போயிருந்தேன் நேற்று நவம்பர் 19 போயிருந்தேன். ஸோ என்னன்னா, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 20 டேஸ் ஆக போகுது. இன்னமும் வந்து அந்த படம் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம்னா அந்த ஸ்டோரி, அப்புறமேட்டுக்கு ஸ்டோரியை ரைட் பண்ண டேரக்டர், எல்லா பேருக்கும் அந்த ஆக்டிங்கை வந்து வேற லெவல் நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். நான் 10 வயசுலேருந்து கிட்டத்தட்ட படம் பார்க்குறேன். ஒரு 20 நாள்லாம் எந்த படமும் ஓடி நான் பார்த்ததில்ல. ஸோ இந்த படம் வந்து ஓடும், பட் ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு போயிட்டு உட்காந்து தேட்டரில் பார்க்க மாட்டாங்க. நேற்று நான் போகிறேன், 22 நாள் கிட்ட ஆக போகுது படம் ரிலீஸ் ஆகி. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமிலி பேண்ட்ஸ் ஆடியன்ஸ் வந்து இன்னும் வந்திருக்காங்க. நான் சண்டேவே போகணுன்னு ஆசைப்பட்டேன், பட் என்னால் வந்து போக முடியல. அந்த அளவுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. தென் மண்டே போகலான்னு பார்த்தா மண்டேவும் சரியான இடத்துல எனக்கு டிக்கெட் எதுவும் கிடைக்கல. நேற்று தான் கிடச்சிது, போயிட்டு பார்த்தேன். ஓரளவு செம்ம சூப்பரான படம். என்னன்னா, இந்த ரியல் ஸ்டோரி அப்படியே டெலிவரி பண்ணது தான். அந்த டெலிவரி பண்ணுற விதம் தான். அங்கங்கே அவர் வந்து ஃபேமிலியே வந்து இது பண்ணிட்டு அர்ப்பணிச்சுட்டு நாட்டுக்காக எவ்வளோ போராட்டம் பண்ணுறாரு. இங்கே நாட்டுக்குள்ளார எவ்வளோ விஷயம் தப்பாக நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்மளாம் இதெல்லாம் கொஞ்சம் தட்டி கேட்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம ஆர்மிக்கு போய் தான் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்லாம் இல்லை. அவங்க அங்கே பார்டர்லேருந்து காப்பாற்றுறாங்க, யாரும் எனிமீஸ் உள்ளே வராமல். நம்ம இங்கே உள்ளே இருந்து நாட்டை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியும்? ஒரு குப்பை போடாமல் இருக்கிறதுலேருந்து, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து, சொல்லி கொடுக்குறதுலேருந்து நம்ம மாற்ற முடியாது. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து அந்த மாதிரி தியாகிகள், அந்த மாதிரி முகுந்த் வரதராஜன் அவர் மாதிரி உயிரை விட்டவங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌட்னஸ். ஏன்னா அவங்க அங்கே பார்டர்லேருந்து நம்மளுக்காக இவ்வளோ பேருக்காக ஃபைட் பண்ணி இது பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லா விஷயமே கரெக்டாக இருந்தால் தான் அவர் அர்ப்பணிச்சதுக்கான ஒரு ரீசன் இருக்கும். ஸோ வந்து படம் சத்தியமாக வேறு லெவலு. இது எடுத்த டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா வந்து அவர் இறந்தது, அவரோட ஸ்டோரிலாம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. நானே 2014 எனக்கு என்ன ஒரு 13 வயசு இருந்திருக்கும். அந்த டைமில் வந்து நியூஸில் பார்த்துருப்போம், ஒரு 5 நிமிஷம் நியூஸாக. பட் அவர் இவ்வளோ பெரிய அவர் ஒரு லைஃப் ஜேர்னி, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு படமாக எடுக்கும்போது சத்தியமாக ஆர்மி மேனோட லைஃப் வந்து ஆர்மிக்காகவே அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாட் ஒன்லி முகுந்த் வரதராஜன், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ஆர்மி மேனை பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக என்றைக்குமே வந்து ஒரு மரியாதை வந்து கொடுக்கணும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொருத்தவங்களை பார்த்து மதிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இந்தியாவில் வந்து ஆர்மி பர்சனை மட்டும் தான் பார்த்து வந்து மரியாதை கொடுப்பாங்க, மதிப்பாங்க அப்படின்னு வந்து ஹிஸ்ட்ரியிலே வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போனால் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னல், ஆர்மி இஸ் நாட் அ ப்ரொஃபஷ்னல், இது வந்து ஒரு சேவை. அந்த ஃபீல்டில் இருக்கவங்கள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை நம்பலாம்ப்பா, டாக்டரை நம்பலாம், இந்த கண்ட்ரி போனால் டாக்டரை நம்பலாம், இந்த கண்ட்ரி போனால் மிலிட்ரி மேன்ஸை வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்தோன்னா மிலிட்ரி பீப்புள்ஸ் தான் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரிஸும் சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன், பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி நல்ல இதில் வரும்போது கண்டிப்பாக ஆதரிங்க. ஸோ பிளெஸிங் ஃபார் திஸ் ஆல் தோஸ் டீம்ஸ், டேரக்டர் எல்லா பேருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டோரி வந்து ரைட்டிங் சூப்பர். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எழுதிட்டாராண்ட எனிதிங், யாரோ ஒரு பர்சன் எழுதிட்டாரா, அதுக்கப்புறம் டேரக்டர் வாங்கி கரெக்டாக எழுதினார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நிறைய விஷயம். பட் எக்ஸ்ட்ராடனரி ஒண்டர்ஃபுல். ஸோ வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒரு மோர் தென் 20 டேஸ்க்கு மேலே ஒரு படம் ஓடுதுன்னா ஸ்டோரி ப்ளஸ் வந்து அதில் நிறைய விஷயம் இருக்கணும். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஃபோனில் பார்த்து இது பண்ணாதீங்க, கண்டிப்பாக நேரில் போய் பாருங்கள். தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.